ஹாய் ஹலோ மக்களே. டிஃபன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தோசை, இது தம்பி இப்போ ஒன்று சாம்பார் கொடுத்துட்டு போனாங்க. இது வந்து மாங்காய் தொக்கு, இது வந்து பழைய சாதம் கொஞ்சம் இருக்குது, இது தயிர், இது நேற்று வச்ச குழம்பு, அதை பாப்பா சாப்பிடுவா. நாங்கள் மதியம் ஓகே இருங்க. ஒரு சின்ன விஷயம், சில மனிதர்கள் வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து நிறையா பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அதில் ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒருத்தவங்க நல்லா பழகுறாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிறாங்க, ஒரு பாசமாக இருக்கிறாங்க, நம்மளை வந்து அவங்க வந்து சாப்பிடுங்க கொள்ளுங்க அப்படின்ற சொல்கிறது தான் நம்ம தமிழரோட பண்பாடுன்னு சொல்லுவாங்க. எதிரியாகவே இருந்தாலும் வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், சாப்பிட சொல்லணுன்றது தான் நம்ம தமிழரோட வழக்கம். ஆனால் ஒரு சிலர் வந்து நிறைய பேருங்க மனசுக்குள்ளே வந்து கொஞ்சம் வக்கரம்னு சொல்லுவாங்க. அந்த மனசை வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அது ஏன் இருக்கிறாங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது. வாழ்க்கையில் வந்து நல்லா பழகலாம், கோவப்படலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு வஞ்சனையை வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட பழகவே கூடாதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, பழகுனா அவங்களோட எண்ணங்கள் எப்படி, அப்போ இத்தனை வருஷம் நம்ம எப்படி பழகணும், ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே வந்து அவங்கள பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து நமக்கு வராது. நாளைக்கு அவங்க வந்து நிற்கும்போது அவங்க வந்து ஏன் இன்னொருத்தவங்கள்ட்ட இப்படி பேசுகிறாங்க, அப்போ அவங்களுக்குள்ள நம்மளை பற்றி என்ன ஒரு எண்ணம் வச்சுருக்காங்க, இல்லை அவங்கள ஒரு எண்ணம் வச்சுருக்காங்க, அவங்களோட புத்தி ஏன் இப்படி போகுது, ஒரு மனிதநேயன்றதே இல்லையான்ற மாதிரி தான் நமக்கு தோணும். நிறைய பேர் அப்படி தாங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒருத்தர் பழகக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பொறாமை குணம் நிறையா இருக்குது. இன்றைக்கி 4 பேரோட பழகணும், பழக்க வழக்கம் பண்ணிக்கிட்டால் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கும். ஒருத்தருக்கு வந்து இப்போ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க சால்வ் பண்ணுவாங்க, நமக்கு ஒரு பிரச்சனை, சொந்த பந்தங்கள் யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க. நம்ம வந்து ஒரு பிறத்தி தான் வந்து அந்த பாசத்தை காட்டுறாங்க எல்லாமே. ஓகே மக்களே, இது ஒரு சும்மா சொல்லணும்னு நினச்சேங்க. நிறைய பேர் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சின்ன இன்சிடெண்ட் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண சொல்லிட்டு மக்களே பாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன் காலையிலேயே குளிச்சுட்டு எல்லாம் டிஃபன் பண்ணிட்டுனா மதியம் லஞ்ச் போடுவோம் தெரியாது. இன்றைக்கி பிரித்தாதாங்க துணி எடுத்து வச்சுருக்கோம். காலையிலே உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா வேலை பார்த்தா தான் நாளைக்கு கொஞ்சம் போட முடியும். அதனால் ரெடியாகி உட்காந்துட்டோம். ஓகே மக்களே பாய்.